கூட்டமைப்பினுடைய இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரும் அவருடைய இரங்கலை இங்கே தெரிவிப்பார்கள். வந்திருக்கக்கூடியவர்கள் அமைதியாக இருந்து முழுவதுமாக இந்த நிகழ்வுடைய முழுவதுமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அன்னாருக்காக துவா செய்து அன்னாருடைய இரங்கலில் கலந்து கொண்டு எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி தரும்படி கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு செய்யலாம் முடிஞ்சாலும் சீக்கிரம் பண்ணுங்க. எல்லா சகோதரத்திலும் இப்ப தொழுகையுடைய முறையை சொல்ல போன இன்ஷா அல்லாஹ். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள். ஜனாசா தொழுகை முடித்தவுடன் சிறிது நேரத்தில் ஜனாசா எடுத்து செல்லப்படும். தயவு செய்து ஜனாசாவை நோக்கி எல்லாம் முன்னே அடிச்சுக்கிட்டு பாக்குறதுக்காண்டியோ தூக்குறதுக்காண்டி யாரும் வர வேண்டாம். தூக்குறதுக்கும் வாலண்டியர்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அந்த வாலண்டியர்ஸ் மட்டும் தூக்குவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா அவங்களும் டிஸ்டர்ப், ஜனாசாவும் டிஸ்டர்ப். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் ஜனாசா தொழுகை முடிஞ்சோன்னு அமைதியா அப்படியே உட்கார்ந்துருங்க. தொழுகை முடிஞ்சோன்னு அப்படியே உட்கார்ந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் அமைதியாக ஜனாசாவை வெளியே எடுத்துட்டு போவோம். அதை தொடர்ந்து இரங்கல் கூட்டம் நடைபெறும். அதனால தயவு செஞ்சு எல்லாம் முன்னேறிச்சு வர வேண்டாம். ஜனாசா பார்க்கறதுக்கு நம்ம யாருக்கும் மசூரால முடிவு பண்ணல. பார்க்க வேண்டாங்கிறது நேற்று காலையில 11 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மசூரா நடந்துச்சு. அந்த மசூராவுடைய முடிவு ஜனாசா யாரும் பார்க்க வேண்டாம், கூட்டம் வந்தா சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி, அதனால மசூராவுடைய முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தயவு செஞ்சு ஜனாசா பார்க்கறதுக்கு முன்னேறிக்க வேண்டாம். நம்ம பார்க்கறதோட சிறப்பான விஷயம் அவங்களுக்கு துவா செய்யறது. அதனால எல்லாரும் துவா செய்யுங்க. தூக்குறது எல்லாரும் வர வேண்டாம். வாலண்டியர்ஸ் போட்டுக்கிறோம். அந்த வாலண்டியர்ஸ் மட்டும் தூக்குவாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ஒத்துழைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இப்ப ஜனாசா தொழுகை முறை, ஜனாசாவுக்கு துவா செய்வதற்காக தொழுகிறேன் அப்படின்னு நீர் வச்சுங்க. 4 தக்பீர்கள் சொல்லப்படும். முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா, இரண்டாவது தக்பீருக்கு பிறகு தரூத் இப்ராஹிம் தொழுகை ஓதுவோம் இல்லையா, கமா ஸல்லைத ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் சொல்லக்கூடிய அந்த தரூத் இப்ராஹிம். மூணாவது தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்காக நீண்ட துவா, அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வஸிம். இந்த துவா இருக்குது. அந்த துவா யாருக்கு மனன தெரியுமோ ஓதிங்க. தெரியாதவங்க அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கலாம். 4வது தக்பீருக்கு பிறகு சலாம் கொடுக்கப்படும். சலாம் கொடுத்த முறைக்கு பிறகு துவா செய்யப்படும். துவா செஞ்ச உடனே எல்லா தேசத்தையும் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருங்க. யாரும் எழுந்திருக்க வேண்டாம், உட்கார்ந்துருங்க. அதற்கு பிறகு மரியாதை தலைவர்கள் இன்ஷாஅல்லாஹ் பேசுவாங்க. முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூரா, இரண்டாவது தக்பீருக்கு பிறகு ஸலாத்து தரூத் இப்ராஹிம், மூணாவது தக்பீருக்கு பிறகு ஜனாசாவுக்கான துவா. எல்லாம் வந்தாச்சா? எத்தனை 5 நிமிஷம் ஆரம்பிச்சிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க, சப்ப சரி செய்வீங்க, வர்றவங்க வந்து சேர்ந்து இருக்கோம்.